டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 44 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் 12 சென்டிமீட்டர் எனில் அக்கூம்பின் கன அளவு யாது? மென்சுரேஷன் 3Dலேருந்து கேட்டிருக்காங்க. 44 சென்டிமீட்டர் சுற்றளவு, கூம்பின் உயரம் 12 சென்டிமீட்டர், கூம்பின் கன அளவு, கோனுக்கான வால்யூம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், கோன் இப்படி தானே இருக்கும். இதனுடைய ஹைட் வந்துட்டு 12 கொடுத்துருக்காங்க நமக்கு. நெக்ஸ்ட்டு 44 சென்டிமீட்டர் சுற்றளவுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த கோன் இருக்குது இல்லையா, அடிப்பக்கத்தில் இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது. இதனுடைய சுற்றளவு தான் 44 சென்டிமீட்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கொஸ்டினில். இப்போ பாருங்கள், கோன் கீழே உள்ள அடிப்பக்கத்தின் சுற்றளவு தான் 44 சென்டிமீட்டர். அப்போ கீழே இங்கே என்ன ஷேப் இருக்குன்னா, இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது. அப்போ சர்க்கிளுக்கான சுற்றளவுக்கான ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 2/r. இப்போ இந்த 2/r தான் 44 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ 2/r = 44. பையோடைய வேல்யூ நம்ம 22/7. ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு r வேல்யூ கிடைக்கும். 22 22 2 22 44. இந்த ரெண்டுக்கும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் r = 7 இந்த பக்கம் போகுமா? ஸோ 7. அப்போது ரேடியஸ் வேல்யூ என்ன அப்படின்னா நமக்கு 7ன்னு கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட்டு கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 × πr²h. வால்யூம் தான் நம்ம கேட்டிருக்காங்க என்னென்னு. ஸோ வால்யூம் ஃபார்முலா எழுதியிருக்கோம். 1/3, பையோடைய வேல்யூ 22/7, r². r வேல்யூ நமக்கு 7. ஸோ 2 டைம்ஸ் எழுதியிருக்கோம். ஹைட் வந்து நமக்கு 12ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கேன்சல் பண்ணலாமா? இந்த 7க்கும் இந்த 7ம் கேன்சல் ஆகிடும். இந்த 3க்கும் 12க்கும் கேன்சல் பண்ணால் நமக்கு 4ன்னு கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 22 × 7 × 4. 22 × 7 வந்துட்டு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 154ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 4, 154 × 4 மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 16 6, பேலன்ஸ் 1, 5 20 20 1 21 1, பேலன்ஸ் 2, 1 4 4 2 6. ஸோ 616 சென்டிமீட்டர் க்யூப். இதுதான் நமக்கு ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ரைட் ஆன்சர். கொஸ்டினில் எப்போதுமே சுற்றளவுன்னு வெறும் சுற்றளவுன்னு மென்ஷன் பண்ண மாட்டாங்க, அடிப்பக்கத்தின் சுற்றளவுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த கொஸ்டினில் தான் மென்ஷன் பண்ணலை. நீங்கள் தான் வந்து எடுத்துக்கணும். கூம்பு இருக்குது, கீழே வந்துட்டு இதனுடைய வேல்யூ தான் இன்டெரக்டாக 44ன்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய சுற்றளவு தான் கேட்குறாங்க. கீழே உள்ள அந்த அடிப்பக்கம் வந்துட்டு என்ன ஷேப்பில் இருக்குன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ அது சர்க்கிள். அப்போ சர்க்கிளுக்கான சுற்றளவுக்கான ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும், நம்ம தான் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அவங்க வந்து கிளியராக கொடுக்கல. சுற்றளவுனா கூம்போடைய மேல் பக்கம் இருக்கு இல்லையா, இதுக்கான சுற்றளவு நம்ம எடுத்துப்போம். இதுக்கான சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா வலைப்பரப்புன்னு சொல்லுவாங்க, πr/l. இப்போது πr/lன்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா r வேல்யூ நமக்கு தெரியாது, l வேல்யூவும் நமக்கு தெரியாது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் எடுக்க முடியாது. ஸோ அவங்க வந்து அடிப்பக்கத்தின் சுற்றளவுன்னு கொடுத்துருக்கணும். ஸோ கூம்பு இந்த அடிப்பக்கம் தான் 44ன்னு நீங்கள் எடுத்துருக்கணும். அவ்வளோதான். ஸோ நமக்கு ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட்.